ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்கமிங் டேஸில் எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது, அதோட இமீடியட் சப்போர்ட்ஸ்லாம் என்னென்ன, நம்ம நேற்று சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 7%, 5% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ், அது வந்து இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகும், அதெல்லாமே இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 365 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து 310 வரைக்கும் ஸ்டாக் வந்து கீழே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வந்து புல்லிஷ் மொமெண்டம்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. 345 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஸோ 345க்கு மேலே இந்த ஸ்டாக் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா 365, 377 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கம்மிங் டேஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 326 அண்ட் 310 வந்து இதோட மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாந்தர் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷில் இருந்த ஸ்டாக் வந்து 480 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து 3.5% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து 557 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்ட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ 560 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இது க்ளோசிங் ஆகும் பட்சத்தில் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மில் 602 அண்ட் 645 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட மேஜர் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 515 அண்ட் 490 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இதோட மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன். ஸோ இந்த ஸ்டாக்கும் நல்லா புல்லிஷா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து அப்கமிங் டேஸ்ல 335, 350 வரைக்கும் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஸ்டாக் வந்து கரண்ட் பொசிஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா 396 அண்ட் 380 அப்படிங்கிறது வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் வந்து 480 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில இருந்து 370 வரைக்கும் ஃபால் ஆச்சு. அங்கிருந்து ஸ்டாக் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்டா ஸ்டாக் வந்து புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும்போது ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 440 அண்ட் 456 அண்ட் 490 வந்து இதோட டார்கெட்ஸா இருக்கும். இமீடியட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 402 அண்ட் 390 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் வந்து இதோட இமீடியட் சப்போர்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து கரண்டா நல்ல புல்லிஷ்ல இருக்கு. எலக்ட்ரானிக் செக்டர் எல்லாமே வந்து கரண்டா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம்ல 17,433 வரைக்கும் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 15,920 கீழே க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாக் வந்து 14,470 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். 13,444 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா வந்து புரோக்கரேஜ் வந்து 18,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்காட் டெவலப்பர்ஸ் வந்து நம்ம நேற்று வந்து டிசம்பர் வீக் ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 5% மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே புல்லிஷ் மொமெண்டம்ல தான் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல வந்து 168 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 145 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இமீடியட் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கும் கீழே போச்சுன்னா 138 வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து நல்லாவே புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 2,720 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் மேல க்ளோஸ் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்ல 2,820 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஸ்டாக் ரிவர்சல் ஆச்சுன்னா 2,560 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து இதோட மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 2,480 நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கும் நம்ம நேற்று வந்து டிசம்பர் சீரிஸ்ல சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டாக் 1,320க்கு மேல க்ளோஸ் பண்ண பட்சத்தில் ஷார்ட் டேர்ம்ல 1,420 அண்ட் 1,540 ரூபா வரைக்கும் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இமீடியட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 1,265 அண்ட் 1,200 வந்து இதோட இமீடியட் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஆஃபல் இந்தியா ஸ்டாக்கும் நம்ம வந்து டிசம்பர் சீரிஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து 8% கிட்ட பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆல் டைம் ஹையா டச் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா 1,795 அண்ட் 1,895 அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா இருக்கும். ஸ்டாக் வந்து கீழே வரும் பட்சத்தில் 1,652 மற்றும் 1,598 வந்து இமீடியட் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டாக்கா பார்த்தோம்னா அயன் எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கரண்டா புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு. சோ மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா 708 to 740 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 640 அண்ட் 620 வந்து இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட்டா இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு பதில் அளிக்கிறோம். இந்த வீடியோ வந்து என்னோட அனலைஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கோம். சோ இது மூலமா பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லைன்னா நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.